கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள்லையும் உங்க மத்தியில வரவும், இந்த வேத ஆராய்ச்சி கூட்டத்துல பங்கெடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கவும் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல தருணத்தை நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேத ஆராய்ச்சி கூட்டத்துல அதனுடைய சிந்தனைக்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய வேத பகுதி பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 12வது அதிகாரத்தினுடைய 9வது வசனம். நமக்கு நன்கு பரிச்சயமான ஒரு வேத பகுதி. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம அடிக்கடி இந்த வசனத்தை யோசிக்கிற சந்தர்ப்பங்கள் உண்டு. காரணம், நம்ம கிறிஸ்தவ வட்டாரத்துல நன்கு பரிச்சயமான ஒரு வசனம் அது. கிருபையை பத்தி நிறைய பாடல்களை பாடுறோம். கிருபையை குறித்து அடிக்கடி நம்முடைய அன்றாட பேச்சு வழக்குல நம்ம அந்த வார்த்தையை கையாளுறோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நான் சுகமா இருக்கிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால காரியங்கள் நன்றாக நடக்கிறது. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நான் பாதுகாக்கப்பட்டேன். ஸோ இப்படி நம்முடைய வழக்குல இந்த கிருபை என்கிற வார்த்தையை நம்ம அதிகமா பயன்படுத்துறதுனாலையும், இங்க வாசித்த இந்த வசனமும் நமக்கு நன்கு பரிச்சயமுள்ள ஒரு வசனம். இந்த வசனத்தை பவுல் எழுதுறதுக்கான பின்னணி, அதை நம்ம புரிந்து கொள்ளும் போதுதான் இந்த வசனத்தினுடைய ஆழம் என்னங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். இந்த பின்னணியம் தெரியாமையும் இந்த வசனத்துக்கு என்ன உண்டு, அர்த்தம் உண்டு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா இது எழுதப்பட்டதனுடைய அந்த சூழ்நிலையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த வசனத்தினுடைய அந்த ஆழம் அதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். பவுல் இந்த கொரிந்து பட்டணத்துல இருந்த சபைக்காக ரொம்ப பிரயாசப்பட்டவர். அந்த சபை உருவான காலகட்டத்திலிருந்து இந்த சபையினுடைய வளர்ச்சிக்கு எல்லாவற்றுக்குமே அதிகமா பிரயாசம் எடுத்துக்கொண்டவர் தான் அந்த பவுல். ஆனா ஒரு சில காலங்களாக இந்த சபையாருக்கும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் இடையில சில உறவுல பிரச்சனைகள். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியத்தை விரும்பாதவர்கள் அல்லது அவருடைய ஊழியத்துல குறை கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் அல்லது அவரை மட்டுப்படுத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க என்ன செய்தாங்கன்னா, அந்த கொரிந்து பட்டணத்துல இருக்கக்கூடிய ஒரு சில விசுவாசிகள் மத்தியில பவுலை குறித்த தவறான அபிப்பிராயங்கள் அல்லது கீழ்த்தரமா பவுலை பார்க்க வைக்கிற விதத்துல சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்ப இதையெல்லாம் பவுல் அறிந்த பிறகு அவருடைய வருத்தத்தை தெரிவிக்கிற ஒரு கடிதம் தான் இந்த 2வது நிருபம். இந்த 2வது நிருபத்துல ஆரம்பத்திலிருந்தே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தன்னுடைய வருத்தத்தை அவர் வெளிப்படுத்துறார் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, தன்னை அவர்கள் சரியாக புரிந்து கொள்றதுக்காக சில விஷயங்களை தெளிவுபடுத்துறார். இப்ப பிரியமானவர்களே, பவுல் ஒரு அப்போஸ்தலனா என்று கூட கேள்வி கேட்டவங்க இருக்கிறாங்க. எங்க இந்த கொரிந்து சபையில. அதாவது மற்ற ஊழியக்காரர்களை விட நீங்க எந்த விதத்துல விசேஷித்தவர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டவங்க உண்டு. நீங்க மேன்மை பாராட்டுற அளவுக்கு உங்ககிட்ட என்ன ஆவிக்குரிய சூழ்நிலைகள், விசேஷித்த தன்மைகள் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டவங்க உண்டு. இதுல நம்மளால கவனிச்சு பார்க்கும்போது சிலர் எப்படி அத ஒரு ஆயுதமா பவுலுக்கு எதிரா பயன்படுத்தினாங்கன்னா, உங்களை விட திறமை வாய்ந்தவர்கள், உங்களை விட ஆவிக்குரிய ஒரு சில அனுபவங்கள் உடையவங்க எங்க மத்தியிலையும் இருக்கிறாங்க. சரியா?
ஆஹ் அந்த அடிப்படையில வந்து அவங்க பவுல் அப்போஸ்தலனோடு கூட ஆஹ் உறவு கொண்டதாக, பேசினதாக, விமர்சித்ததாக எல்லாம் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி பவுலடியாரை வந்து மட்டுப்படுத்துறதுக்காக, அதாவது ஆஹ் இன்னும் நம்ம பாஷையில சொல்லப் போனா, நீங்க எல்லாம் ஒன்றும் பெரிய ஆளு கிடையாது அப்படிங்கிற விதத்துல அவரை உணர செய்யறதுக்காக அவங்க செய்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பவுலுக்கும் நிறைய பலவீனங்கள் இருந்தது. இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது பலவீனம் என்கிற வார்த்தையை விட 2 முறை வந்து பன்மையில தான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பலவீனங்கள். அப்ப பவுலுடைய பலவீனங்களை அவங்க சுட்டிக்காட்டி என்ன செஞ்சாங்கன்னா, இங்க பாருங்க, நீங்க ஆவிக்குரிய ரீதியில ஒன்னும் மேன்மை பாராட்டுற அளவுக்கு பெருசா ஒன்னும் ஆவிக்குரிய நிலைமையில நீங்க இல்ல. உங்க பலவீனங்களையே நீங்க திரும்பி பாருங்க. சரியா? உங்க வாழ்க்கையிலே நிறைய குறைவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பவுல வந்து அவங்க மட்டுப்படுத்த நினைச்சாங்க. இப்ப இந்த நிருபத்துல பல இடங்கள்ல இதை விமர்சிக்கிறாரு பவுல். இந்த 12வது அதிகாரத்துக்கு வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதிகாரம் 11ஐயும் சேர்த்து படிச்சா தான் நமக்கு புரியும். 11வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அவர் சொல்றாரு, நான் கஷ்டப்படலைன்னு நினைக்கிறீங்களா? நான் வந்து கிறிஸ்துவின் நிமித்தம் பிரயாசப்படலைன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பிட்டு என்ன பண்றாருன்னா, அவருடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் நிமித்தம் அவர் கடந்து போகிற எல்லா பாடுகள், இதெல்லாம் வந்து பட்டியலிட்டு சொல்றதை நம்ம என்ன செய்ய முடியும்? 11வது அதிகாரத்துல பார்க்க முடியும். சரிங்களா? அப்ப பவுல் இப்ப என்ன செய்ய ஆரம்பிக்கிறாருன்னா, அதாவது கிறிஸ்துவின் நிமித்தம் தான் கடந்து போன பாடுகள், அதை வைத்து மேன்மை பாராட்ட ஆரம்பிக்கிறார் பவுல். ஆனா இப்படி மேன்மை பாராட்ட ஆரம்பிக்கும் போதே பவுலுக்கு என்ன மனசு சொல்லுதுன்னா, வேண்டாம், மேன்மை பாராட்ட வேண்டாம். இப்படி வந்து மேன்மை பாராட்டுறது முட்டாள்தனம் அப்படியே தான் சொல்றாரு. இந்த மாதிரி நான் வந்து என்னை பத்தியே வந்து புகழ்ந்து பேசினேன்னா, என்னுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியை குறித்து நாங்க ஆண்டவருக்காக படுற கஷ்டத்தை பத்தி எல்லாம் நான் வந்து உங்ககிட்ட எடுத்து சொல்லி அதை எனக்கு சாதகமா பயன்படுத்தினேன்னா, நான் வந்து புத்தியீனமா நடந்துக்கிறேன் அப்படிங்கிறார். அவருக்குள்ளே இப்ப என்னன்னா ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. சொல்லவா வேண்டாமா? சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறாரு. ஆனா அதே வேளையில சொல்ல வைக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? சொல்லக்கூடாது. எதுக்கு நம்ம இதெல்லாம் போய் சொல்லிட்டு? சரியா? நமக்கும் ஆண்டவருக்கு இடையில இருக்கக்கூடிய விஷயம். நம்ம கொடுத்தது, நம்ம செஞ்சது இதெல்லாம் யாருக்கு தெரிஞ்சா போதும்? ஆண்டவருக்கு தெரிஞ்சா போதும். ஆனா இவங்க கேட்கிற கேள்வி எல்லாம் பார்த்தா, நான் சொல்லணும் போல எனக்கு இருக்குது. இந்த 11வது அதிகாரத்தையும் 12வது அதிகாரத்தை நீங்க சேர்த்து படிச்சு பார்த்தீங்கன்னா, அவருக்குள்ள ஒரு பெரிய மன போராட்டம். ம். சரி. ஒரு வசனத்தையும் உங்களுக்கு நான் சுட்டி காட்டிட்டு, நம்ம எடுத்த அந்த வசனத்துக்கு நேரா நம்ம போயிடலாம். இப்ப கவனிங்க. 12வது அதிகாரத்தினுடைய முதல் வசனம். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க 12வது அதிகாரத்துல இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப மனசுல வேதனைப்படுறாரு. ஐயோ, இந்த மாதிரி எல்லாம் வந்து நான் பேச வேண்டி இருக்கிறதே, எழுத வேண்டி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி மனசுல வேதனைப்படுறாரு. சரி, இப்ப நம்ம எடுத்த வசனத்துக்கு நம்ம வந்துருவோம். இப்ப 12வது அதிகாரத்துல முதல் பாதியில நீங்க பாத்தீங்கன்னா, மேன்மை பாராட்ட ஆரம்பிக்கிறாரு. எனக்கும் நிறைய மேன்மை பாராட்ட என்ன உண்டு? ஆவிக்குரிய அனுபவங்கள் உண்டு. நிறைய தரிசனங்களை நான் பெற்றிருக்கிறேன். இதெல்லாம் சொல்லி ஆரம்பிச்சுட்டு ஒன்றை பத்தி மட்டும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதையும் ஃபுல்லா என்ன செய்யல? விவரணம் பண்ணல. மனசாட்சி உடல அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஊர் பாஷையில சொல்ல போனா, ரொம்ப தன்னை பத்தி உயர்த்தி பேசுறதுக்கு அவர் மனசாட்சி என்ன பண்ணல? உடல. சரியா? நம்ம கொலோக்கியல் லாங்குவேஜ்ல சொல்ல போனா, தன்னைத்தானே வந்து பீத்துறதுக்கு என்ன பண்ணல? மனசாட்சி விடல. ஆரம்பிக்கிறாரு.
என்ன ஆரம்பிக்கிறாரு? இங்க பாருயா, நான் ஒரு மனுஷனை அறிவேன். யாரை பத்தி தான் பேசுறாரு? அவரை பத்தியே தான் பேசுறாரு. நான் ஒரு மனுஷனை அறிவேன். அவர் 3ஆம் வானங்களுக்கு வரைக்கும் என்ன செய்யப்பட்டாரு? எடுக்கப்பட்டாரு. அப்படியெல்லாம் சொல்லிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, அதே விஷயத்த அப்படி கன்டின்யூ பண்ணி விளக்குறதுக்கு பதிலாக, அவரு இப்படி சொல்லி போறாரு. கவனிங்க. 5வது வசனம். 12வது அதிகாரம் 5வது வசனம். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னைக் குறித்து என் பலவீனங்களையே அன்றி வேற ஒன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். சரி. பிரியமானவர்களே, பவுல் இப்ப கடைசியில எங்க வர்றாரு அப்படின்னு சொன்னா, அப்பா நீங்க எல்லாம் மேன்மை பாராட்டுறீங்க. எதை பத்தி மேன்மை பாராட்டுறீங்க? உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல ஆவிக்குரிய அனுபவங்கள், உங்களுடைய திறமைகள், உங்களுடைய ஆவிக்குரிய ஒரு சில கிருபை வரங்கள், தேவன் உங்களை எப்படியெல்லாம் பயன்படுத்துறாரு, இதை பத்தியெல்லாம் நீங்க என்ன செய்றீங்க? மேன்மை பாராட்டுறீங்க. நான் எனக்கும் நிறைய மேன்மை பாராட்ட அந்த மாதிரி இருக்கு. ஆனா அதெல்லாம் வந்து என்ன செய்யல, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்க வர்றாருன்னா, நான் மேன்மை பாராட்டுவேனானால் எதை பத்தி நான் மேன்மை பாராட்ட விரும்புறேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய பலவீனங்களை குறித்து. சரிங்களா? இப்ப நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். இதே பலவீனங்களை சுட்டி காட்டித்தான் ஒரு சிலர் பவுல என்ன பண்றாங்க? மட்டுப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. எப்படி? உனக்கே உடம்பு சரியில்லை, உனக்கே வந்து வாழ்க்கையில நல்லா சரியில்லை, நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? இதே என்ன அறிகுறி தெரியுமா? தேவன் உன் மேல பிரியமா இல்லை என்பதற்கு இதுவே என்னது? ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. என்கிற விதத்துல பேசும்போது இப்ப அவர் என்ன பண்றாரு தெரியுமா? டேபிள் அப்படியே மாத்தி தூக்கி போடுறாரு. எப்பா நீங்க வந்து பலவீனங்களை வந்து குத்தி காட்டுறீங்க, நீங்க வந்து சுத்தி தான் காட்டுறீங்க. நான் இப்ப என்ன பண்ண போறேன் தெரியுமா? அதே பலவீனங்களை வந்து நான் மேன்மை பாராட்ட போறேன். சரிங்களா? பிரியமானவர்களே, இப்ப அதுலயும் நான் இப்படி சொல்லிடுறேன். பன்மையில சொல்லப்பட்டிருக்கு பலவீனங்கள். பவுலுடைய வாழ்க்கையில நிறைய என்ன இருக்கு? பலவீனங்கள் இருக்கு. நிறைய பலவீனங்கள். அது வந்து நிறைய வந்து அவரு சொல்லல. ஆனா இந்த வேத பகுதியில ஒரு பலவீனத்தை பத்தி பேசுறார். இதுல முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்தணும். பவுல் பலவீனம்னு சொன்னது ஏதோ அவர் வாழ்க்கையில இருந்த மாறாத ஒரு பாவ சுபாவம் நினைச்சுறாங்க. ஏன்னா சில பேர் அப்படி வியாக்கியானம் பண்றவங்களும் உண்டு. என்னது? பவுலுடைய பலவீனங்கிறது அவரால் விட முடியாத ஏதோ என்னது? ஒரு பாவ பழக்கம். பாவத்தை பாவமாகவே பார்க்கிறவன் தான் யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். பாவம் என்கிற அந்த ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்துக்கு இன்னொரு வார்த்தைய, ஒரு பலவீனம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி அதை அப்படியே வந்து லேசாக்குறவர் கிடையாது. யாரு? பவுல் அப்போஸ்தலன். இப்ப இந்த 9வது வசனத்துக்கு நம்ம வருவோம். 9. அதற்கு அவர், அது வந்து பதில். ஆண்டவர் வந்து அவருக்கு கொடுத்த பதில். 7ல இருந்து நம்ம வாசிக்கணும். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளை குறிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்ல வந்து சரியா அது மொழியாக்கம் செய்யல. எப்படி நான் நினைக்கிறேன்னா, ஒருவேளை ஆங்கில பைபிள வந்து யோசிச்சு மொழியாக்கம் செஞ்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆங்கில பைபிள் எப்படி நம்ம வாசிக்கிறோம்? தார்ன் இன் த ஃபிளஷ். சரிங்களா? மலையாளத்துல வந்து இந்த வார்த்தை சரியா பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு சூலம் அப்படின்னு போட்டிருக்கோம். சூலம்னா ஈட்டின்னு அர்த்தம். ஏன்னா நம்ம லைஃப்ல எல்லாம் முள்ளுக்காலும் ரொம்ப பெருசா நினைப்போமா? நீங்க யோசிச்சு பாருங்க. கால்ல ஒரு முள்ளு குத்துது, ரொம்ப பெருசா அதை பத்தி நம்ம யோசிப்போமா? ஒன்றும் சத்தப்போ ஒன்றும் அசைய மாட்டேங்கிறீங்க. சிலவங்க எல்லாம் முள்ள வச்சுட்டே வாழ்க்கையில நிறைய பேர் முள்ளு இருக்குன்னே தெரியாம வாழ்ந்தவங்க எல்லாம் உண்டு. சரியா? இப்ப முள்ளு அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது? ஏதோ ஒரு சின்ன என்னது பிரச்சனைன்னு நினைச்சிடாங்க. இதுல இந்த முள் அப்படின்னு சொல்லி மூல பாஷையில போட்டிருக்கிறது என்னன்னா, கூர்மையான ஈட்டி.
கூர்மையான ஒரு ஈட்டினால வரக்கூடிய வேதனைய பத்தி தான் இங்க பவுல் எழுதுறார். 2வது அதே மாரி அவர் உபயோகப்படுத்துற இன்னொரு வார்த்தையை நம்ம கவனிக்கணும் இங்க. என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என் மாம்சத்திலே. மாம்சத்திலே அப்படின்னு சொல்லும்போது சரீரத்துல அப்படின்னு மட்டும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இங்க மாம்சம்னு சொல்லி போடப்பட்டிருக்கிற வார்த்தைய 2 விதத்துல நமக்கு வியாக்கியானப்படுத்த முடியும். ஒண்ணு சரீரத்துல இருக்கக்கூடிய ஒரு வேதனையாகவோ, அல்லது மன ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு வேதனையாகவோ கூட என்ன செய்யலாம்? இருக்கலாம். தார்ன் இன் த ஃபிளஷ். சரிங்களா? இப்ப கொஞ்சம் யோசிப்போமே. இந்த தார்ன் இன் த ஃபிளஷ் அப்படிங்கிறது இன்னைக்கு ஆங்கிலத்திலே ஒரு அடைமொழி சொல்லு மாதிரி ஆயிடுச்சு. கிறிஸ்தவங்க மட்டும் இல்ல, மற்றவங்களும் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறாங்க. எப்பா ஒரு தீராத ஒரு தொல்லைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இது சரீரத்துல என்ன மாறிடுச்சு, ஒரு முள்ளா மாறிடுச்சுப்பா. திஸ் பிகம் அ தார்ன் இன் மை ஃபிளஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அல்லது வேலை பார்க்குற இடத்துல எவனாவது அப்பப்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தானா அவனை பத்தி சொல்றது எப்படி சொல்லுவாங்க? எப்பா இந்த ஆபீசர் எனக்கு எப்படி மாறிட்டாரு, என் மாம்சத்துல ஒரு முள்ளாவே மாறிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? சரி, இங்க ஒரு அடைமொழி தான். தார்ன் இன் த ஃபிளஷ் ஒரு மெட்டஃபர். அப்ப இந்த மெட்டஃபருக்கு என்னதான் வியாக்கியானம் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, வேத பண்டிதர்கள் இது வரைக்கும் ஒரு கன்சென்சஸ் அவங்களுக்குள்ள ஒரே கருத்து நிலவுல. பலரும் பல விதத்துல வியாக்கியானம் பண்றாங்க. எல்லாமே என்னன்னா ஒரு விதமான அபிப்பிராயங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியும். சிலவங்க சொல்றாங்க பவுலுக்கு கண்ணு பிரச்சனை இருந்துச்சு, அதா இருந்திருக்கலாம். சிலவங்க என்ன சொல்றாங்கன்னா பவுலுக்கு நல்லா பேச்சு வராது, மந்த ஞாபகம் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், அதா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றவங்க உண்டு. ஆரம்ப காலகட்டத்துல 2வது 3வது நூற்றாண்டுல வாழ்ந்த சபையினுடைய முற்பிதாக்கள், சர்ச் ஃபாதர்னு சொல்லுவோம். அவங்களுடைய கணிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, தீராத தலைவலி, மைக்ரேன் நம்ம சொல்லுவோம்ல, அதே மாதிரி தீராத தலைவலி அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயமும் உண்டு. சரி, என்ன ஏது நமக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நம்ம உறுதிப்படுத்த முடியும். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தன்னுடைய மனசையும் தன்னுடைய சரீரத்தையும் அதிகமாக பாதித்த ஒரு விஷயம், அல்லது மனசையும் சரீரத்தையும் அதிகமாக வேதனைப்படுத்தின ஒரு விஷயம். நான் இன்னொரு விஷயம் சொல்றேனே, ஈட்டியை வச்சு ஒரு ஆள் குத்திட்டே இருந்தா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா காயம் ஏற்படும். அந்த காயம் ஆறுறதுக்கு முன்னாடி திரும்ப குத்து விழுந்தா எப்படி இருக்கும்? அந்த காயம் ஆறவே ஆறாது. அதே ஒரு நிலைமையை பத்தி தான் எழுதுறார் பவுல். அவருடைய வாழ்க்கையில அதாவது நிரந்தரம் தன்னை வேதனைப்படுத்தின, காயப்படுத்தின ஒரு விஷயத்தை குறித்து தான் பவுல் எப்படி எழுதுறாரு, அடைமொழி பற்றி சொல்றாரு. இந்த மாம்சத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த மாலை வேளையில கூட நம்ம வேத ஆராய்ச்சியில உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தா கூட சில சமயங்கள்ல நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும் சில தீராத பிரச்சனைகள், முடிவில்லாத சில பிரச்சனைகள். அது என்ன ஏதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? ஆனா நம்ம எவ்வளவுதான் இத பத்தி நம்ம யோசிச்சாலும், தீர்வு காண நினைச்சாலும், ஜெபித்தாலும் முடிவில்லாத சில போராட்டங்கள் பவுலுடைய வாழ்க்கையிலே அது இருந்தது. ஏன்னா பவுல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 11வது அதிகாரத்தை படிச்சு பார்த்துட்டு தூங்கல, எவ்வளவோ ராத்திரிகள் தூங்கல, எவ்வளவோ சமயங்கள்ல பட்டினி, மரண போராட்டம், அடி உத, சிறைச்சாலையில பிடிச்சு போட்டது, நீண்ட தூர பயணங்கள், இதையெல்லாம் சகித்த மனுஷனுக்கு இந்த முள் அப்படின்னு சொல்லி தான் எழுதியிருக்கிறாரே, இதை அவரால் சகிக்க முடியல அப்படின்னு சொன்னா உண்மையாகவே அந்த அளவு பெரிய பாதிப்பை அவருடைய வாழ்க்கையில கொண்டு வந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் அவரே எழுதுகிறார்.
பாருங்க, சில சமயங்கள்ல நம்ம கூட பேசும்போது சொல்லுவோம் இல்லையா, வாழ்க்கையில நான் என்னென்னமோ சகிச்சிருக்கேன். ஆனா இந்த ஒரு இதை என்ன செய்ய முடியல, கையாள முடியலையே. ஆ? என்னென்னமோ வாழ்க்கையில எனக்கு அனுபவங்கள் இருக்கு, போராட்டங்களை எல்லாம் நான் என்ன செய்திருக்கிறேன், நான் மேற்கொண்டு இருக்கிறேன். ஆனா இந்த ஒரு போராட்டத்தின் மேல எனக்கு என்ன இல்லை, வெற்றி இல்லை அப்படி யோசிக்கக்கூடிய காரியம். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இது பாவத்தோடு இருக்கக்கூடிய போராட்டத்தை பத்தி அவர் என்ன செய்யல, எழுதல. இது அவருடைய மாமிசத்தில அப்படின்னு சொல்லும்போது சரீரத்திலையும் மனதிலையும் தொடர்ந்து அவரை காயப்படுத்தின ஒரு விஷயத்தை பத்தி அவர் பேசுறார். பிரியமானவர்களே, நீங்க இந்த வேத பகுதிக்கு நம்ம வரும்போது சில நம்ம கவனிக்க வேண்டிய ஆவிக்குரிய உண்மைகளை நம்ம பார்க்க முடியும். 8வது வசனம், அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு. சரிங்களா? இப்ப இதை ஒரு சைட் அப்படி வைப்போம். அதுக்கு முன்னாடி 7வது வசனத்திலே கடைசிக்கு இன்னும் ஒரு விஷயம் போயிட்டு வந்துரும். அதுனா என்னது, எந்த பிரச்சனையை பத்தி அவர் எழுதுறாரோ, முள்ளுன்னு சொல்லி போட்டிருக்காரோ அதுதான் அது. சரியா? அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. என்னங்க அர்த்தம்? சாத்தான் கையில் அது நல்ல ஒரு ஆயுதமா என்ன செய்யுது, பயன்படுது. எது? இவருடைய சரீரத்துல இருக்கக்கூடிய அல்லது மாம்சத்துல இருக்கக்கூடிய அந்த முள்ளின் அனுபவமானது இப்ப பிசாசு என்ன செய்யறா தெரியுமா, அதை அவன் ஒரு ஆயுதமாக எடுத்துட்டு குத்துன்னு குத்துறானா. ஆங்கிலத்துல வார்த்தை என்னமா, டார்மெண்டிங், பஃபட்டிங், உடம்பிடுறான் அப்படின்னு சொல்றோம்ல. பிசாசு உடம்பிடுகிற அளவுக்கு யார, பவுல எதை பயன்படுத்துறாரு, இந்த விஷயத்தை பயன்படுத்துற. சில சமயங்கள்ல நம்மளும் உணர்ந்திருக்கோம் இல்லையா? சில சமயங்கள் நம்மளும் உணர்ந்திருக்கோம். நான் நல்லா ஞாபகம் எனக்கு, ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போயிருக்கும் போது ஒரு 35 பேர் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு உலகளாவிய ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனத்தை பொறுப்பா இருந்து நடத்தக்கூடிய ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன். ஒரு ஜெப நேரம் அவங்களோட பர்சனல் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ற நேரம். அப்ப எல்லாரும் இந்த மாதிரி அவங்களுடைய ஜெப குறிப்புகளை பகிர்ந்துட்டு இருக்கும் போது இவர் எதிர்த்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டாரு. அழ ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல ஒரு பேச்சே வரல. எனக்காக நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணி எல்லாரும் அப்படியே சமைச்சு போயிட்டோம். எதுக்குடா இவ்வளவு அழுறாரு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதை நான் மறக்கவே மாட்டேன். என்ன சொன்னாருன்னா, இங்க பாருங்க, நான் உலகத்துல பல இடங்கள்ல போய் இந்த ஆண்டவரை பத்தி நான் பேசுறேன். இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நான் பலருக்கும் நான் பகிர்ந்து கொடுக்குறேன். என் வீட்டிலேயே என் மக இது வரைக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதில்லை. அவ ஒரு முஸ்லீம் பையனோட அவ திருமணம் பண்ணி வீட்டை விட்டு போய் அவ அந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் நான் இந்த ஊழியத்தை செய்ய வரும்போது விசாசு என்னை ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறான். உங்க வீட்டிலேயே இன்னும் இந்த இயேசுவை அறியாத ஒண்ணு இருக்குல்ல, நீ ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ற, ஆனா உனக்கே என்னது இவ்வளவு பெரிய ஒரு அவமான சின்னம் உன் வீட்டுல இருக்குல்ல. அப்ப என்ன நடக்கிறது என்ன தெரியுமா, இது ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல. இது யாரு உபயோகப்படுத்துற வார்த்தை? பிசாசு உபயோகப்படுத்துற வார்த்தை. இந்த மனுஷன் தன்னுடைய ஊழியத்துல சோர்ந்து போவதற்காக பிசாசு ஒரு ஆயுதமாக எதை பயன்படுத்துறாப்படி, அவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த ஒரு பலவீனமான சூழ்நிலை. பிரியமானவர்களே, இப்ப இதெல்லாம் இப்படி இருக்கிறதுனாலதான் அவர் என்ன பண்ணாருன்னா 8வது வசனம், அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் என்ன செய்தேன், வேண்டிக் கொண்டேன். இப்ப இந்த வேண்டிக் கொண்டேங்கிறது ஆங்கிலத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ப்ளீடட் வித் லா. ப்ளீடட்னா என்ன தெரியுமா, தயவாய் வேண்டிக் கொண்டேன்னு நம்ம சொல்லுவோம்ல. ஆண்டவரே தயவு செய்து என்ன பண்ணுங்க ஆண்டவரே, இந்த ஒரு பிரச்சனையை என் வாழ்க்கையை விட்டு என்ன பண்ணுங்க, எடுத்து போட்டு. இன்னொரு இடத்துல சொல்ல போறேன், ஆண்டவரே நான் வேற எதை வேணாலும் சகிச்சுக்கிறேன் ஆண்டவரே, ஆனா இந்த ஒரு விஷயத்த மட்டும் என்னது என்னால செய்ய முடியல ஆண்டவரே, தாங்க முடியல ஆண்டவரே, தயவு செய்து என்ன பண்ணுங்க ஆண்டவரே, எடுத்து போடு. ஜெபம் பண்ணிருக்கீங்களா அந்த மாதிரி சில விஷயங்களுக்காக? பவுல் செய்தது சரி. ஏன்னா நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதை ஆண்டவரத்துல போய் சொல்றதுக்கு நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்காரு,
அதிகாரத்தை கொடுத்துருச்சு. ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளை. ஆகையினால ஆண்டவரிடத்துல போய் நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட முள்ள குறித்தாலும், எப்பேற்பட்ட வேதனை குறித்தாலும் அவர்கிட்ட சொல்றதுக்கான என்ன உண்டு? அவகாசம் உண்டு. பவுல் ஜெபத்தினுடைய வல்லமையை புரிந்து கொண்டவர் தான். ஜெபத்தினால வரக்கூடிய விடுதல்கள் இதை உணர்ந்தவர் தான் யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவோ விஷயங்களுக்காக விடுதலைக்காக என்ன பண்ணாரு? பிரார்த்தனை செய்திருக்கிறாரு. அநேக சமயங்களில் ஆண்டவர் எதையும் கொண்டு வந்திருக்காரு? விடுதலையும் கட்டளையிட்டிருக்கிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல பாத்தீங்கன்னா பவுல் சொல்லுவாரு, உங்களுடைய ஜெபங்களினாலையும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினாலையும் இது என்னுடைய விடுதலைக்கு காரணமாக அமையும்னு சொல்றாரு. என்ன அர்த்தம்? விடுதலைக்காக மற்றவங்களை கூட ஜெபம் பண்ண தூண்டினவர் தான் யாரு? இந்த பவுல். அப்ப விடுதலைக்காக ஜெபம் பண்றதுல என்ன இல்ல? தவறு இல்லை. ஆண்டவர்கிட்ட போய் தயவாய் வேண்டிக் கொள்றதுல என்ன இல்ல? எந்த விதமான தவறுகள். நம்பிக்கையோட ஆண்டவருடைய சமூகத்துல போய், ஆண்டவரே உம்மால எனக்கு விடுதலை என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட ஆண்டவருடைய சமூகத்துல போராடுவதில் என்ன இல்ல? எந்த விதமான தவறும் இல்லை. நம்மள நிறைய பேருக்கு நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா நம்ம மனசுல வச்சுக்கிற எண்ணம் என்னன்னா, எல்லாம் இந்த அளவதி நடந்தா நடக்கட்டும், நடக்கலைனாலும் பரவாயில்ல, இல்லையா? ஆனா பவுல் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அதனாலதான் ஜெபம் பண்றாரு. 3 தடவை எப்படி ஜெபம் பண்ணிருக்காரு? ஆண்டவரே இது என்னை விட்டு என்ன செய்யட்டும்? நீங்களும்படி. ஏன்னா பவுலுக்கு அனுபவம் இருக்கு. இந்த மாதிரி பல தடங்களுக்காக, போராட்டங்களுக்காக ஜெபித்து விடுதலை அவர் என்ன செய்திருக்கிறாரு? அனுபவித்திருக்கிறாரு. பிரியமானவர்களே, ஜெபிப்பதற்கு, ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்றதுக்கு, ஆண்டவரத்துல மன்றாடுவதற்கு நமக்கு என்ன உண்டு? அவகாசம். ஆனா ஆண்டவர் பதில் கொடுத்துட்டார்னா, என்னது? பதில் கொடுத்துட்டாருன்னா, அந்த பதில் நம்ம நினைக்கிற மாதிரி இருந்தாலும், நம்ம எதிர்பாராத போல இருந்தாலும், அதை ஒப்புக்கொள்வதற்கான மனமும் யாருக்கு வேணும்? நமக்கு வேணும். நம்மள நிறைய பேருக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாச்சு. ஆனா நமக்கு பதிலாகவே அது தெரியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம எதிர்பார்த்த பதிலா இல்லாததுனால இன்னைக்கும் அவர்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சண்டை போட்டுட்டு இருந்தோம். நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல, உண்ணாவிரதம், உண்ணாவிரத போராட்டம். அல்லது என்னது, நான் அதே மாதிரி நம்ம என்னன்னா ஊழிய போராட்டம் ஆரம்பிச்சிடுவோம். ஆண்டவரே நீ அதுக்கு பண்ணலைன்னா உங்க ஊழியத்துக்கெல்லாம் போக மாட்டேன். இதை பண்ணலைன்னா ஒரு 2 நாள் சர்ச்சைக்கு நான் என்ன செய்ய மாட்டேன். ஏதோ நம்ம போகாதனால அவருக்கு என்ன ரொம்ப பெரிய பாதிப்புல. சரியா? அப்ப நமக்கு இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர் தான் யாரு? ஆண்டவர். ஜெபங்களுக்கு கட்டாயம் பதில் கொடுப்பாரு. ஆனா அவர் கொடுக்கிற பதில அத தலை வணங்கி ஏற்றுக்கொள்றதுக்கான மனசு நமக்கு வேணும். இப்ப இதை வாசிக்கும் போது நிறைய பேர் என்ன நினைப்பாங்க தெரியுமா? என்னடா 3 தடவை ஜெபம் பண்ணிட்டு அதோட நிறுத்திட்டாரா? நம்ம என்ன சொல்லுவோம் அவரை பத்தி? இதை விடாமல் ஜெபம் பண்ணுங்கலாம் மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுத்துட்டு இவர் எத்தனை தடவை ஜெபம் பண்ணாரா? சொல்லுங்க. 3 தடவை ஜெபம் பண்ணி எண்ணி ஏதோ 1, 2, 3 ஜெபம் பண்ணிட்டு அவர் அதோட என்ன பண்ணிட்டாரு? ஜெபத்தை நிறுத்திட்டாரு. நம்மளா தானே சொல்லுவோம். சொல்ல மாட்டீங்க. என்னது? நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு ஒரு சிலவங்க சொல்லுவாங்களா, ஆண்டவர் சட்டையை பிடிச்சி இழுங்கப்பா, ஆண்டவர் சட்டையை பிடிச்சி என்ன பண்ணுங்க? இழுங்க. ஏன்னா பைபிள் அதுக்கு வஸ்திர தொங்கல். எப்படியாவது நீ எதிர்பார்க்கிற அந்த பதில் கிடைக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ணாங்க? விடாதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா இங்க பவுல் 3வது தடவை ஜெபம் பண்ணி அவரோட நிறுத்திட்டார். ஏன் நிறுத்தினா தெரியுமா? பதில் கிடைச்சிச்சு. பவுலுக்கு பதில் கிடைச்சது விரும்பின பதிலா? சொல்லுங்க. அங்கதான் பிரச்சனை.
நமக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பாரு. ஆனா அந்த பதிலை ஏற்றுக்கொள்ள நம்மனால முடியல அப்படின்னு சொன்னா, திரும்ப ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? திரும்ப திரும்ப மன்றாடிட்டே இருப்போம், வேண்டிக்கிட்டே இருப்போம், சண்டை போட்டுட்டே இருப்போம், எரிச்சலாகவே இருப்போம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நம்ம இந்த யோனாவுடைய சம்பவத்தை வாசிச்சு வரும்போது 4வது அதிகாரத்துல நம்மளுக்கு ஆண்டவர் பதிலாம் கொடுத்துட்டாரு. ஓரமா போய் உட்கார்ந்துருக்காரு. என்ன பார்த்தாலே கோபம், எரிச்சல். ஆண்டவர் கேட்காரு, எப்பா நீ கோவப்படுறதுக்கு ஏதாவது நியாயம் இருக்கா? என்ன பதில் சொல்றாரு யோனா? ஆமா, நான் கோவப்படாம நான் என்ன பண்ணுவேன்? ரொம்ப எரிச்சலாத்தானே இருக்கேன் அப்படிங்கிறாரு. ஏன் எரிச்சலுக்கு காரணம்? எரிச்சலுக்கு என்ன காரணம்? கோபத்துக்கு என்ன காரணம்? நீங்க எதிர்பார்த்தது நடக்கல. நான் என்ன கேட்க விரும்புறேன், நல்லா உட்காந்து யோசிச்சு பாருங்க. சில ஜபங்களுக்கெல்லாம் ஆண்டவன் பதில் கொடுத்துட்டாரு. ஆனா அந்த பதிலை ஏற்றுக்கொள்ளத்தான் உங்களுக்கு என்னவா இல்லை? சம்மதம். இங்க பாத்தீங்கன்னா பவுல் சொல்றாரு, கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன் 3 தரம். அதுக்கப்புறம் 9வது வசனம், அதற்கு அவர். சரியா? நான் இன்னொன்னு சொல்லவா? முதல் தடவை இந்த பதில் வந்திருந்தாலும் 2வது தடவை கூட ஜெபம் பண்ணி இருக்க மாட்டாரு. நான் சொல்ல புரியுதா? முதல் தடவை இந்த பதில் வந்திருக்குமானால், எந்த பதில்? ஆண்டவரிடத்துல இந்த பதில் வந்திருக்குமானால் 2வது முறை கூட ஜெபம் பண்ணி இருக்க மாட்டாரு பவுல். ஏன்னா நீங்க பாருங்க, 3வது தடவை ஜெபம் பண்ணாரா, ஜெபம் பண்ணி முடிச்சோடனே அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். இங்க பாருங்களேன், பவுலை பொறுத்தளவுக்கு இந்த வேத பகுதியை நீங்க மூல பாஷையில அதனுடைய அமைப்பை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம அதை மொழியாற்றோம், நம்ம பாஷையில மொழியாற்றம் செஞ்சா எப்படி போட்டோம் தெரியுமா? எப்பா டெஃபினட்டா ஒரு ஆன்சர் கொடுத்துட்டாருப்பா. டெஃபினட்லா என்னது? உறுதியான ஒரு பதில் கொடுத்துட்டாருப்பா. என்ன பதில் கொடுத்துட்டாரு? என் கிருபை உனக்கு போதும். நீ கேட்டது என்ன? இந்த முள் உன்னை விட்டு விலக்கி வைங்க, எடுத்துருங்கன்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் இப்ப சொல்றாரு, நான் எதுக்கெல்லாம் போறது இல்லை, அது என்ன செய்யணும்? அப்படியே இருக்கட்டும். உனக்கு பிரச்சனை என்ன? உன்னுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு, உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை செய்து முடிக்கிறதுக்கான பலம் வேணும், அதை செய்து முடிக்கிறதுக்கான கிருபை வேண்டும். அதை நான் என்ன செய்றேன்? நான் கொடுத்துட்டே இருந்தேங்க. ஆண்டவங்களுடைய சுற்றத்திற்கு நம்மளை விட்டு கொடுக்கிறவங்களா இருந்தோம்னா, இந்த பதிலோட நம்ம என்ன செஞ்சிடும்? ஆமேன் ஆண்டவரேன்னு சொல்லி சந்தோஷமா எந்திரிச்சு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்னு சொன்னேன்? திரும்ப திரும்ப ஜெபம் அல்லது என்னது வருத்தம். சிலவங்கலாம் சொல்லுவாங்க, என்னத்த ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாரு, என்ன பெருசா நடந்துச்சுங்க நீங்க எல்லாம் சொல்றீங்க, எங்க வீட்டுல என்னது எவ்வளவு நாளா ஜெபம் பண்றோம், ஏதாவது கேட்டாரா அவரு? என்ன ஆண்டவர் மாற்றி கொடுத்துருக்காரு? அப்படி வெறுப்போடு கூட என்ன செய்யணும்? பேசு. நான் இன்னொன்னு சொல்றேங்க, ஜெபம்னா நம்ம வழிக்கு ஆண்டவரை கொண்டு வர வைக்கிறது இல்லை. எது ஜெபம்? நம்ம வழிக்கு ஆண்டவரை கொண்டு வர வைக்கிறது அல்ல என்னது ஜெபம். அதற்கு மாறாக தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வைக்கிறது தான் என்னது ஜெபம். இந்த விஷயத்துக்காக ஜெபம் பண்ணாரு 3 தடவை. ஆண்டவர் அவருடைய சித்தத்தை சொல்லிட்டாரு. என்னது? போல என்னுடைய கிருபை என்ன செய்யும்? போதுமானது இல்ல. இதை சொல்லும் போது இன்னொன்னு நான் நல்லா யோசிச்சேன். இது எவ்வளவு நாளா இந்த பிரச்சனை பவுலுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது வேத ஆராய்ச்சினாலதான் இப்படி நான் பேசிட்டு இருக்கேன். எவ்வளவு நாளா இருக்குன்னு நினைக்கிறீங்க? தெரியல. ஆனா குத்து மதிப்பா சொன்னோம்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 14 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் இதை லிங்க் பண்றாரு. அதாவது எனக்கு கிடைச்ச இந்த மாதிரி ஆவிக்குரிய அனுபவங்கள் எல்லாம், அதுல எல்லாம் நான் உயர்த்தப்படாதபடிக்கு அப்படின்னு சொல்றாரு. நமக்கு எவ்வளவுங்கிறது தெரியல. ஆனா சொல்றேன், ஒரு சில வருஷங்கள் என்னது ஆச்சு. என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லும் போது
என்ன அர்த்தம்னா, டேய் அப்பா இதுக்கு மேல உனக்கு நான் கிருபை தருவேன்னு அல்ல அர்த்தம். நீ இதுவரைக்கும் இருந்த வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாரு. எவ்வளவு நாளா இந்த முள்ளு உன் சரீரத்துல இருக்கு. இந்த முள்ள வச்சுட்டே தானே நீ நடந்திருக்கிற. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இனி நான் உனக்கு கிருபை தருவேன்னு ஆண்டவர் சொல்லல. என்னுடைய கிருபை என்னது? உனக்கு போதுமானது. பல சமயங்கள்ல நம்ம அத மறந்துறோங்க. என்ன நம்ம மறந்துறோம்னு சொன்னா, இவ்வளவு நாள் நம்மளாவா நடந்தோம்? இவ்வளவு நாள் நம்ம வாழ்க்கையில இருந்த அந்த போராட்டங்கள், கஷ்டங்கள், இதன் மத்தியில வந்து ஏதோ நம்மளுடைய சாமர்த்தியத்தினால நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறீங்களா? இல்ல. இவ்வளவு நாள் நமக்கு என்னதான் தேவைப்பட்டது? என்னதான் தேவைப்பட்டது? அவருடைய கிருபை தான் வந்து நம்ம என்ன செய்தது? தாங்கினது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு நாள் உன்னை தாங்கின கிருபை இனியும் என்னது? போதுமா? பிரியமானவர்களே, இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இந்த வேத ஆராய்ச்சியை நம்ம முடிவுக்கு கொண்டு வரலாம். சரிங்களா? அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதுமானது இல்லையா? இப்ப நீங்க இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். அந்த 7வது வசனத்துக்கு நம்ம வந்து நம்முடைய கவனத்தை கொண்டு போகலாம். 7வது வசனத்துக்கு. எப்ப நம்மனால ஏற்றுக்கொள்ள முடியும்? அத பத்தி நான் பேச போறேன். அதாவது எப்ப நம்மனால ஆண்டவருடைய சித்தத்தை, நம்ம வாழ்க்கையை பத்தி, நம்முடைய வாழ்க்கையினுடைய போராட்டங்களில தேவனுடைய சித்தம் என்னமோ அதை எப்ப நம்மனால ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை விளக்குறதுக்காக ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிடுறேன். சரியா? 7வது வசனத்துக்கு போவோம். என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப கேள்வி என்ன தெரியுமா? யார் கொடுத்த முள்ளு? பதில் சொல்லுங்க. ஏன்னா ஆங்கிலத்துல பாசிவ் சென்டென்ஸ்னு சொல்லுவோம் அது. கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் டிஃபின் அப்படித்தானே? இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அடுத்த கேள்வி என்னது? எப்பா இந்த முள்ள உனக்கு யாரு கொடுத்தது? பதில் சொல்லுங்க பார்க்கலாம். அக்கா சொல்லிட்டாங்க சாத்தான்னு. ஏன்னா பக்கத்துல ஒரு சாத்தான்ங்கிற வார்த்தை இருக்குல்ல, அது என்ன போட்டிருக்கு தெரியுமா? அது அப்படித்தான் போட்டிருக்கு. அது வந்து சாத்தான் பயன்படுத்துறான். ஆனா இங்க நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்னு சொன்னா, சப்ஜெக்ட் இங்க நமக்கு சொல்லாவிட்டாலும் பவுல் சொல்ல வர்றது, இது எனக்கு என்னுடைய ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்திருக்கிற விஷயம். நான் ஒரு விஷயம் சொல்லவா? தேவன் அனுமதித்தது என்பதை ஒத்துக்கொள்ளுகிற ஒரு விசுவாசிக்கு பாதி வெற்றி அந்த ஒப்புக்கொள்ளுதலே வந்துருச்சு. திரும்ப சொல்லவா? தேவன் எனக்கு இது தந்தது என்று அங்கீகரிக்க ஒரு பலவீனமா இருக்கட்டும், அந்த பலவீனத்தை பத்தி தான் பேசிக்கணும். இந்த பலவீனமானது தேவன் எனக்கு தந்தது, தேவன் அனுமதித்து என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு போராட்டம் என்பதை ஒப்புக்கொள்ளுதல்ல பாதி வெற்றி என்ன ஆயிடுச்சு? கிடைச்சாச்சு. நமக்கு அங்கதானே பிரச்சனை. நமக்கு என்ன பிரச்சனை? யோசிச்சு பாருங்க. நமக்கு என்ன பிரச்சனை? ஏதாவது வாழ்க்கையில ஒரு பலவீனம் வந்துச்சுன்னா நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம். ஏன் எங்க தாத்தா பாட்டன் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போயிட்டா நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இதையும் வந்து நம்மளை வந்து சாதகமா பயன்படுத்தி வீட்டுல வந்து கட்ட போக்கக்கூடிய ஊழியக்காரவங்க எல்லாம் இருக்காங்க. அல்லது பக்கத்து வீட்டுக்காரன் ஏதாவது பண்ணிட்டானோ? என்னது? சொல்ல மாட்டீங்களே. பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க? பில்லி சூனி ஏதாவது பண்ணிட்டானோ? வேற செய்வின ரைட்டா? நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம்னா, நம்ம இன்னைக்கோ பண்ண தப்புக்கு ஆண்டவர் இப்ப போட்டு தள்ளுறாரோ நம்மள. இங்க பாருங்க, நான் வந்து சொல்றேன். பவுல் எப்படி பாக்குறாருன்னா, தன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த பலவீனத்தை, இந்த முள் எனக்கு கொடுக்கப்பட்டது. கஷ்டமா தாங்க எனக்கு இருக்கு. ஆனா இது கொடுக்கப்பட்டது என்பதை என்ன செய்யறாரு? பவுல் நிராகரிக்கல். கேரளால ஒரு நல்ல பாடலாசிரியர் இருந்தார். ஒரு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். ஒருவேளை நம்ம ஜேம்ஸ் அங்கிள்லாம் வந்து அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம். சாது கொச்சுனி உபதேசின்னு பேர். KV சைமன் ஐயாவுடைய காலகட்டத்தில் வாழ்ந்தவர். அவர் எழுதின ஒரு பாடல் வந்து ரொம்ப வந்து அநேகரை அப்படியே வந்து அவங்களுடைய துயரத்தை எல்லாம் மாற்றி இருக்கக்கூடிய ஒரு பாடல்.
ദുഃഖത്തിന്റെ പാനപാത്രം കർത്താവിന്റെ കയ്യിൽ തന്നാൽ സന്തോഷത്തോട് അത് വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിയിടുക. ദുഃഖത്തിന്റെ പാനപാത്രം யாரு தന്നാൽ? கர்த்தாவிന്റെ கையில் தന്നാൽ. ஏன்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பிசாசு தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, துக்கத்தின் பானபாத்திரம் கர்த்தாவின் கையில் தந்നാൽ. எழுதின எப்ப தெரியுமா? பாட்டுக்கு மெட்டு போட்டுட்டு எழுதின பாட்டு கிடையாது. அவருடைய 9 வயசு பையன் செத்து கிடக்குறான். தான் பெற்றெடுத்த 9 வயது பையன் மறிந்து கிடக்கும் போது அந்த மனுஷன் சொல்றாரு, இது எனக்கு துக்கத்தினுடைய பாத்திரம் தான், சந்தேகமே இல்லை. ஆனா இந்த துக்கத்தினுடைய பாத்திரத்தையும் யாருதான் என் கையில கொடுத்திருக்காரு? ஆண்டவர் தான் கொடுத்திருக்கிறாரு. ஆகையினால நான் எப்படி அதை எடுத்துக்குவேன்? சந்தோஷத்தோட ஹல்லேலூயா பாடியிருக்கேன். அதிலே அவருக்கு என்ன வந்துருச்சு தெரியுமா? பகுதி ஹீலிங் நடந்துச்சு. நீங்க நம்புறீங்களா? பிசாசை விட சக்தி ஆண்டவருக்கு இருக்கு, நம்புறீங்களா? ஹலோ. ஏன்னா நம்ம நம்பாததுனாலதான் நமக்கு அந்த பிரச்சனையே. நம்ம நம்புறோம்னா நம்ம வாழ்க்கையில வருகிற பலவீனங்களை கூட நம்ம எப்படி எடுத்துக்கோம் தெரியுமா? என்னுடைய ஆண்டவர் அனுமதிக்காம, என்னுடைய தேவன் இத எனக்குன்னு சொல்லி ஏற்படுத்தாம இது எனக்கு என்ன செய்யாது. யோபுனுடைய அந்த சம்பவத்திலே பார்த்திருக்கிறோம். யோபு தொடர்றதுக்கு கூட போய் யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்? யார்கிட்ட? பிசாசு தான் தொட்டான். ஆனா எவ்வளவு தொடணும் என்பதை கூட நிர்ணயிக்கிறது பிசாசு இல்ல. ரெண்டாவது இன்னொன்னு காட்டுறேன் உங்களுக்கு. பவுலுக்கு ஏன் இதை சகித்துக்கொள்ள எடுத்துக்கொள்ள முடிஞ்சு அப்படின்னு சொன்னா, ஏன் இத ஆண்டவர் கொடுத்த அந்த அவருடைய வார்த்தையை அப்படியே எடுத்துக்கொள்ள முடியுமானால், அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7ஆவது வசனத்துக்கு பின்னாடி போயிடுவோம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே எனக்கு ஒரு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்க போறேன். எது ரொம்ப டேஞ்சர் ஆனதுன்னு நினைக்கிறீங்க? பாவத்துல விழுறது டேஞ்சரா, இல்ல நோய்வாய்ப்பட்டு கிடப்பது டேஞ்சரா? ரொம்ப சிக்கலான கேள்வியில. அதாவது நோய்வாய்ப்படுறது ரொம்ப கஷ்டமானதா, அல்லது பாவத்துல சிக்குள்றது ரொம்ப கஷ்டமானதா? ஒரு தேவனுடைய பிள்ளையை பொறுத்தளவுக்கு அதுதான் அவனுக்கு என்னவா இருக்கணும், ரொம்ப யோசிக்கிற ஒரு விஷயமா இருக்கணும் இல்லையா? ஒரு தேவனுடைய பக்தன் என்ன சொல்றாருன்னா, வாட் இஸ் மோர் டேஞ்சரஸ், டு ஃபால் இன்டு சின் ஆர் டு பிகம் சிக்? அடுத்த கேள்வி, பாவத்திலேயே ரொம்ப தேவனை வேதனைப்படுத்தக்கூடிய பாவம் என்ன தெரியுமா? அது சொல்லுங்க. என்னப்பா? மனம் திரும்பாம இருக்கிறது, ரைட்? அது ஒண்ணுதான். ஆனா பெரிய என்ன தெரியுமா? பிசாசுக்கு ஆரம்பத்துல இருந்தது என்ன தெரியுமா? என்னது? கீழ்ப்படியாம மட்டும் இல்ல, ப்ரைடு, ஆணவம், பெருமை. இப்ப பவுல் எப்படி பாக்குறாருன்னா, எப்பா என் வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிற ஸ்பெஷலா எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சில இந்த ப்ரிவிலேஜஸ், இதெல்லாம் வச்சு என்னுடைய மாம்சத்துல நான் பெருமைப்படாம இருக்கணும்னா, எனக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு? ஒரு முட்டுக்கோலை வச்சிருக்காரு. எப்பெல்லாம் நான் பெருமைப்பட்டு அப்படியே ஊதி பெருசாய் பலூன் அப்படி பறக்க போதுடான்னு சொல்லும்போது லைட்டா ஒரு குத்து. அப்ப எங்க வந்துடும்? திரும்ப ஒரு பெருமை வரும்போது என்னது? திரும்ப ஒரு குத்து. அப்ப நம்ம நினைக்கிறோம், என்ன மேல போகவே விட மாட்டீங்களா? ஆண்டவர் சொல்லுவாரு, விட மாட்டேன். என் பக்கத்துல நீ இருக்கணும்னா நீ என்ன செய்யாத. நான் சொல்றேன், நம்மலாம் சாதாரண ஆளு கிடையாதுங்க. இப்ப உட்கார்ந்துருக்கோம்ல, நம்ம நினைச்சிடாதீங்க நம்மலாம் எப்படி நல்ல பரிசுத்தவான்கள் நினைச்சிடாதீங்க. நம்ம வாழ்க்கையில மட்டும் ஆண்டவர் அங்கங்க முட்டுக்கோல்லாம் கொடுக்காம இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நம்மள ஒரு மனுஷனே கையில பிடிச்சிருக்க முடியாது. என்ன பிரதர் சொல்றீங்க? பிரதர் பாக்குறாரு. அப்ப ஆண்டவர் என்ன யோசிக்கிறாருன்னா, எப்பா இங்க பாரு,
இது ஆண்டவர் நேரா பவுல பார்த்து சொன்னதாக நான் நினைக்கல. பவுலே புரிஞ்சுக்கிட்டாரு. என் வாழ்க்கையில அதாவது எனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ரெவலேஷன், வெளிப்படுத்தலுடைய ஆதிக்கத்தால நான் மேன்மை பாராட்டி, எனக்குள்ளே பெருமை அவரை விட்டு தூரமா போறத விட, இந்த முள் என்ன அவருக்கு பக்கத்துல என்ன பண்ணுது? என்ன உட்கார வைக்குது. ஆகையினால பவுல் சொல்றாரு, என்னது? இதுலயும் ஓகேதான். பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் சொல்லுவோம். இதுவும் ஒரு விதமான ஆசீர்வாதம். அப்ப இன்னையிலிருந்து நம்ம எப்படி ஜெபம் பண்ணோம்? சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களே நீங்க. முதல்ல நம்ம எப்படி ஜெபம் பண்ணிருப்போம் சொல்லுங்க. முதல்ல ஆண்டவரே இது என்னை விட்டு நீக்கும். இது நமக்கு பகா பிரச்சனை. தூக்குங்க ஆண்டவரே. இது மட்டும் இல்லாம இருந்துச்சுன்னா உமக்காக நான் பறந்து என்ன செய்வேன்? பறந்து பறந்து உமக்காக ஊழியம் செய்வேன். இப்படிதான் ஜெபம் பண்ணிருப்போம். இப்ப ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? என்னுடைய கிருபை உனக்கு போதும். இந்த முள்ளெல்லாம் என்ன செய்ய போறது இல்ல, நீக்க போறது கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப இனி எப்படி ஜெபம் பண்றோம்? ஜெபம் பண்ற நிறுத்திடுவீங்களா? இனி எப்படி ஜெபம் பண்ண போறோம்? இனியும் ஜெபம் பண்ணணும். எப்படி நீங்க ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே கிருபைய கொஞ்சம் கூட்டி கொடுங்க. கிருபை என்ன பண்ணுங்க? கொஞ்சம் கூட்டி கொடுங்க ஆண்டவரே. அது நம்ம ஜெபம் பண்ணலாம். இங்க வாசிக்கிறது போல இந்த பவுல் ஒருவேளை நான் நினைக்கிறேன், இதுக்கு மேல அவர் எப்படி ஜெபம் பண்ணிருப்பார் தெரியுமா? பவுலை பொறுத்தளவுக்கு ஆண்டவரை கிருபையை கூட்டி கொடுங்கன்னு மட்டும் இல்ல, இதுக்காகவும் ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிச்சிருப்பாரு. ஆண்டவரே, எனக்கு நீ கொடுத்திருக்கிற அந்த முள்ளுக்காக உமக்கு நன்றி. ஏன்? இந்த முள் இருக்கிறதுனால நான் உன் பக்கத்திலே என்ன செய்வேன்? இருக்க முடியுது. இல்லைன்னா நான் எங்கேயாவது என்ன செஞ்சிருவேன்? பறந்து போயிருவேன். எத்தனை பேருடைய வாழ்க்கையில இது உண்மை தெரியுங்களா? எவ்வளவு பக்தர்கள், நான் தான் சொல்றேன். சிலவங்களுடைய லைஃப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது ஓடி ஆடி அப்படி எப்படி பறந்து அப்படியெல்லாம் இருக்கிறவங்களை விட ஒன்னும் செய்ய முடியாம படுத்த படுக்கையெல்லாம் இருக்கிறாங்க, பாத்துருக்கீங்களா? ஆனா அவங்கள்ட்ட போய் 1/2 மணி நேரம் உட்கார்ந்து பேசுனீங்கன்னா, அவங்க மூலமா வெளிப்படக்கூடிய ஆண்டவருடைய கிருபைங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. சாதாரண விஷயம் கிடையாது. ஏமி கார்மைக்கேல் அம்மையாருடைய வாழ்க்கையை கூட படிச்சு பாத்தீங்கன்னா, கடைசி 20 வருஷம் படுத்த படுக்கையா தான் இருந்தாங்க. கால் ஒடிஞ்சு, அன்னைக்கெல்லாம் பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது. படுத்த படுக்கையா தான் இருந்தாங்க. ஆனா அந்த படுத்த படுக்கையில இருந்து வெளிப்பட்ட ஆண்டவருடைய கிருபைங்கிறது அது மகா பெரிய கிருபை. அப்ப ஏமிய கார்மைக்கேலை பொறுத்தளவுக்கு ரொம்ப ப்ரொடக்டிவா இருந்த அந்த 20 வருஷங்கள் தான் படுத்த படுக்கையாக இருந்த அந்த வருடங்கள். அப்ப அந்த அம்மா திரும்பி பார்க்கும்போது இதுக்காக நன்றி சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்காக நன்றி சொல்லுவாங்களா இல்லையா? ஆண்டவரே, என்னுடைய அந்த படுக்கையின் அனுபவத்துல தான் உங்களுடைய கிருபையை அதிகமா என் மூலமாக நீங்க என்ன செய்தீங்க? வெளிப்படுத்துறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. சரி, இன்னொரு விஷயம் என்ன, 1-2 விஷயங்களையும் நான் சுருக்கமா சொல்லி நான் இந்த வேத ஆராய்ச்சியை நிறைவு கொண்டு வர விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல நம்ம இருக்கிறோம். சரியா? இப்ப நம்ம வாசிக்க போற அந்த பகுதி 9வது. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமா என்ன செய்யும்? விளங்கும். பலவீனத்திலே என் பலம் என்ன செய்யும்? பூரணமாய் விளங்கும். நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நம்ம பலமும் வேணும். சொல்லுங்க. ஆண்டவருடைய பலமும் வேணும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 2 சேர்த்து வேலைக்கு ஆகாது. 2ல ஏதோ ஒண்ணுதான் நடக்கும். நீ சூஸ் பண்ணிக்கோ. என்னது? நீங்க தேர்வு பண்ணிக்கோங்க. ஒண்ணு என்னுடைய பலம் வேணும்னா, உங்களுடைய பலவீனத்துலதான் அதை செய்யும். அந்த பலம் வேலை செய்யும். அந்த மோசேயினுடைய வாழ்க்கையை நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? முதல் 40 வருஷம் அவரு கற்ற கலை என்ன? இருந்த இடம் என்ன? கிடைச்ச அனுபவம் என்ன? அவர் என்ன யோசிச்சாரு? சம்படி என்னால என்ன செய்ய முடியும்? சிலதெல்லாம் செய்ய முடியும்னு நினைச்சார். அடுத்த 40 வருஷத்துல ஆண்டவர் என்ன நிலைமை கொண்டு வந்தது தெரியுமா? பேச கூட புரியாது. ஆண்டவர் கேட்கிறாரு, போய் நில்லுடா, அந்த பேசுடா அப்படிங்கிறாரு. யாரு? எனக்கு பேச்சு வர. 40 வருஷத்துக்கு முன்னாடி இவரை பத்தி என்னென்ன வாசிக்கிறோம்?
mighty in words, mighty in deeds. இப்ப என்ன சொல்றாரு? எவனும் நம்ப மாட்டான். வேலைக்கு ஆகாது. ஆண்டவர் மனசுல நினைச்சிருப்பாரு, இப்பதான் உன்னுடைய பலவீனத்துல என் பலனை வச்சு நான் என்ன செய்ய முடியும்? நான் என்னுடைய காரியங்களை செய்ய. இப்ப நான் கேட்கிறேன், எது வேணும் நமக்கு? கஷ்டமா இருக்குல்ல? ஏன்னா அந்த நம்ம பலவீனம் ஆக்கப்படுவதுன்னு நம்ம யாரும் விருப்பப்படுறது இல்லை. அதனால தானே ஓடிட்டு இருக்கோம், ஒளிஞ்சு ஓடுறோம். முடிஞ்ச அளவு நம்ம எப்படி ஜெபம் பண்றோம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த எல்லாத்துக்கும் என்னென்னமோ வருதுன்னு சொல்றாங்க, எனக்கு மட்டும் வராம பாத்துக்கோங்க ஆண்டவரே. நிறைய பேருக்கு இப்ப ஜெபம் என்ன தெரியுமா? நான் கேள்விப்பட்டேன், ஆண்டவரே எந்த நோய் வந்தாலும் இந்த கேன்சர் மட்டும் வர வேண்டாம் ஆண்டவரே, எந்த நோய் இருந்தாலும் ஆண்டவரே இந்த மட்டும் வர வேண்டாம் ஆண்டவரே. அப்படி ஜெபம் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லல. ஆனா நம்முடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய எண்ணங்கள் எப்படிப்பட்டதுங்கிறது அந்த ஜெபங்கள்லாம் வெளிப்படுத்துது. ஏன்னா பலவீனப்பட நம்ம யாருமே என்ன செய்யல, யாருமே பலசாலிகளா இருக்கத்தான் நமக்கு என்ன உண்டு? விருப்பம். ஆனா நான் சொல்றேங்க, நம்ம பலசாலிகளா இருக்கிற வரைக்கும் நம்முடைய பலத்துலதான் நம்ம ஓட முடியுமே ஒழிய, ஆண்டவருடைய பலம் நம்ம மேல என்ன செய்யாது? நிழலிடாது. அதனாலதான் நான் நினைக்கிறேன், சில பக்தர்கள்லாம் ஜெபம் பண்ணி அவங்கள பத்தி அவங்களுடைய ஜெபங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே என்னை அடி நொறுக்கும் ஆண்டவரே. என்னது? என்ன பண்றதா? ஆண்டவரே என்ன பண்ணுங்க? உடைங்க ஆண்டவரே, நொறுக்குங்க ஆண்டவரே. நமக்கு அந்த மாதிரி ஜெபமே வரமாட்டேங்குது, பயமா இருக்கு இல்லையா? ஏன்னா அடிச்சு நொறுக்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஒரு சில பரிசுத்தவான்கள் அப்படிதான் ஜெபம் பண்ணிருக்காங்க, ஆண்டவரே உரைக்குமே. ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்ட பெரிய சீக்ரெட் என்ன தெரியுமா? நம்ம உடைக்கப்பட்டால் ஒழிய, பலவீனராக நம்ம ஆக்கப்பட்டால் ஒழிய, ஆண்டவருடைய பலம் நம்ம மேல என்ன செய்யாது? நிழலாட முடியாது. இங்க பாருங்க, அவர் உபயோகப்படுத்தின வார்த்தையை கவனிங்க. 12வது அதிகாரத்துல நம்ம இருக்கிறோம். என் பலம் பூரணமாய் விளங்கும், ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி. பவுல் எதை விரும்புறாரு தெரியுமா? எனக்கு யாருடைய வல்லமை என் மேல தங்கணும்? ஆண்டவருடைய வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகுந்த சந்தோஷமா என்ன செய்வேன்? மேன்மை பாராட்டுவேன். பிரியமானவர்களே, நான் இந்த வேத ஆராய்ச்சி நிறைவு கொண்டு வரணும். அதோடு கூட இன்னும் ஒரே ஒரு குறிப்பை சொல்லி நான் முடிச்சேன். ஏன் பவுலால ஆண்டவர் கொடுத்த பதில ஏற்றுக்கொள்ள முடிந்தது, அதை பத்தி தான் நான் பேசிட்டு. இன்னொரு காரணம் என்னன்னா, பவுல் இதே நிருபத்துல 1வது அதிகாரத்துல எழுதுவார். என்ன எழுதுறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது நம்முடைய வாழ்க்கையில அஃப்ளிக்ஷன்ஸ், நம்ம வாழ்க்கையில அந்த மாதிரி வேதனையின் அனுபவங்களின் வழியாக நம்ம கடந்து போகும்போது தேவனுடைய ஆறுதலை நம்ம என்ன செய்யறோமா? அனுபவிக்கலாம். God of all comfort, He comforts us in our afflictions. நம்முடைய அந்த ஒரு வேதனையின் அனுபவங்களில தேவன் நம்ம என்ன செய்யறாரு? அவருடைய ஆறுதலை கொண்டு நம்ம என்ன செய்யறாரு? ஆறுதல் படுத்துறாரு. எதுக்காக தெரியுமா? ஆறுதல் படுத்துற ஊழியத்தை செய்யறதுக்கு நம்மை வல்லமை உள்ளவர்களாய் ஆக்குவதற்காக. இப்ப நான் கேட்கிறேன், ஊழியம் செய்ய விருப்பம் இருக்கா? இப்ப கொஞ்சம் சுதாரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இவர் ஏதாவது கேள்வியை கேட்பாரு, கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஏதாவது சொல்லுவோம், அவர் ஏதாவது வளர்ச்சி கொண்டு போவாரு. அப்படியே எல்லாரும் உட்காருங்க. இப்ப ஊழியம் செய்ய விருப்பம் இருக்கா? மற்றவங்களுக்கு உதவி செய்ய விருப்பம் இருக்கா? சிஸ்டர், ஊழியமாவது உதவியாவது ஆளை விட்டா சரின்னு இருக்காங்க. விருப்பம் இருக்கா? 3/4 பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமா, அநேகருக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும், அநேகரை உற்சாகப்படுத்தணும், அநேகரை நான் திடப்படுத்தணும், அநேகரை ஆறுதல் படுத்தணும். ஆண்டவர் சொல்லாரு, அதெல்லாம் நடக்கணும்னா முதல்ல உன்னை உடைக்கணும். முதல்ல பலவீனமா நம்ம மாறி ஆண்டவருடைய ஆறுதலை நம்ம பெற்றிருந்தால் ஒழிய நம்ம மற்றவங்களை ஆறுதல் படுத்த முடியாது.
அப்படி சொல்ற வார்த்தைகளுக்கு என்ன இல்ல? என்ன இல்ல? வல்லமை இல்ல. நான் உண்மையா சொல்றேங்க. என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சேன். என் வாழ்க்கையில பலவீனமான சமயத்துல நான் இருந்த டைம்ல, நெறைய பேர் நம்மள உற்சாகப்படுத்துறேங்கிற பேர்ல நெறைய கதையெல்லாம் விடுவாங்க. நல்ல விஷயம் தான். ஆண்டவர் உங்களோட இருக்காரு. என்ன தெரியாதா? எல்லாம் பார்த்துக்குவாரு. தெரியாதா? எல்லாம் சரியாயிருங்க. தெரியாதா? ஆனா அதே வேளையில, இதே வழியா கடந்து போன ஒரு ஆள் ஒண்ணும் பேசாம பக்கத்துல உட்கார்ந்து, ஒரு தட்டு தட்டுனாலும், அங்க வர்ற அந்த ஆறுதல்ங்கிறது வார்த்தைகளால கொடுக்க முடியாது. உண்மைதானே? நான் என்னுடைய கம்ப்யூட்டர்ல ஒரு படம், ஒரு பிபிடி நான் போட்டப்போ ஒரு படம் நான் செலக்ட் பண்ணி அத போட்டு வச்சேன். அந்த படத்துல யாருன்னா, ஜானி எரிக்சன்னு ஒரு ஒரு சகோதரி இருக்காங்க. 73 வயசு இருக்கும். 73, 74 17ஓ, 18ஓ வயசு இருக்கும்போது, ஒரு கீழ விழுந்து ஸ்பைனல் கார்ட் உடைஞ்சு போச்சு. அதனால கழுத்துக்கு கீழ அவங்களுக்கு உணர்வே கிடையாது. 50 வருஷத்துக்கு மேல வீல் சேர்லயே ஒருத்தவங்க வாழ்க்கை ஓடுச்சுன்னா அப்படி. திரும்பி படுக்கனாலும் கூட இன்னொருத்தருடைய உதவி என்ன செய்யணும்? வேணும். அந்த மாரி ஒருத்தவங்க வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படி வாழ்ந்தவங்க. சரிங்களா? அந்த படம் என்ன படம்னா, அவங்க ஒரு வீல் சேர்ல உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள சுத்தி ஒரு 4, 5 சின்ன பசங்க. ஒரு ஆளுக்கெல்லாம் ஒரு 8 வயசு, 9 வயசு தான் இருக்கும். டீனேஜ் பசங்க. அவங்களும் வீல் சேர்ல உட்கார்ந்துருக்காங்க. இந்த அம்மா அப்படி பேசுற ஒரு படம். நான் பல சமயங்கள்ல நான் யோசிச்சிருந்தேன். இந்த அம்மாவால மட்டும் தான் அந்த ஊழியத்த செய்ய முடியும். அந்த வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்களுடைய மனச அவங்கனால தான் புரிஞ்சு சொல்ல முடியும். அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு உடைக்கப்பட்ட இந்த பாத்திரத்தினால தான் என்ன செய்யும் முடியும். இன்னைக்கு அந்த அம்மா உலகமெங்கும் போய், அதாவது உடல் ஊனமுற்றவர்களுக்கு மத்தியில பெரிய ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. வீல்ஸ் ஃபார் த வேர்ல்டுன்னு சொல்லி. அந்த ஊழியத்துக்கு கூட அடிப்படை என்ன தெரியுமா? இந்த அம்மாவுடைய உடைக்கப்பட்ட வாழ்க்கை. அப்ப என்னுடைய கிருபை உனக்கு என்னது? போதுமானது. மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் thee. போதுமானது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா, ஆண்டவரே போதுமானதுன்னு சொல்லிட்டாருன்னா நமக்கு பின்ன என்ன பிரச்சனை? அங்கதானே நம்ம பிரச்சனையே இருக்கு. சரியா? ஏன்னா நமக்கு நம்ம வாழ்க்கைய பத்தி ஏதாவது தெரியுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். நாளைய பத்தி எனக்கு தெரியுமா? பாலா உங்களுக்கு தெரியுமா? இல்ல. நாளைய பத்தி தெரியாது. நாளை மறுநாள பத்தி தெரியாது. நான் அவரு சொல்றாரு, வாழ்க்கைய முழுசா பார்த்திருக்கிறவருக்கு அவரு சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதுமானது. நம்பினால் நல்லது. தேவன் நமக்கு கிருபை தரட்டும். இப்படியாக உங்க மத்தியில இன்னைக்கு கிருபையை குறித்து பேசுவதற்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்துற இந்த கிருபைக்காகவும் அவருடைய இந்த உதவிக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனா இருக்கிறேன். தொடர்ந்து இந்த சபையாரும் என்னையும் நினைத்து நீங்க ஜெபித்து வர்றீங்க. அதற்காகவும் இந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கு சித்தமானால் மீண்டும் வரக்கூடிய நாட்கள் நம்ம சந்திப்போம். தேவனுடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகும்.